ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டார்ச்சு இது ஒர்க் ஆக மாட்டேங்குது. சுவிட்சு ஃபால்ட்டாக சரி, நம்ம எப்படி இது சரி பண்ணணும்னு பார்த்துடலாமா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சுவிட்சுக்கு போகிற ஒயர் கட்டாக இருக்குது. நம்ம இந்த பேட்ரி வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த லைட் எரியுதா இல்லையான்ட்டு. லைட் நல்லாவே எரியுது. சரி, ஓகே. இந்த கனெக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு சுவிட்சு நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சுவிட்சை மாற்றிடலாம். சரி சரி வாங்க இதை கழட்டி பார்க்கலாம். நம்ம சுவிட்சை கழட்டியாச்சு. ஓகே, இதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இந்த சுவிட்சு பாருங்கள், கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. ஸ்ப்ரிங்கு தனியாக, இந்த பிளாஸ்டிக் தனியாக வந்துருச்சு. ஓகே, சரி, இனிமேல் இந்த சுவிட்ச் யூஸ் பண்ணுவோம்னா இதுக்கு வேறு சுவிட்ச் யூஸ் பண்ணுவோம். இந்த சுவிட்சு பழைய சுவிட்சு தான், இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்க்ரூ வேறு காணும். ஓகேங்க, பழைய வீட்டில் இந்த சுவிட்சு தான், இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுவிட்சை ஒரு இடத்துல ஃபிட் பண்ணோம். இந்த இடம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ஃபிட் பண்ணிடுவோம். சுவிட்ச் இருக்க இடத்த மார்க் பண்ணியாச்சு. நம்ம இப்போ இதை ஏதாச்சும் ஒரு கத்தி இந்த மாதிரி டூல் வச்சு இதை ஹீட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். சுவிட்சு கரெக்டாக ஃபிட் ஆயிருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சுவிட்சு கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம கனெக்ஷன் கொடுத்துட வேண்டியதான்.
இந்த ஹோல்ஸை நம்ம அடைச்சிடலாம். ஓகே, ஒரு வழியாக எப்படியோ எல்லாத்தையும் ஃபிட் பண்ணியாச்சு. சரி, இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக இதை நம்ம ஒட்டியாச்சு. இருங்க ஒரே நிமிஷம். இதில் இந்த ஸ்விட்ச் வாட்டர் ஹோல்ஸ் பாருங்கள், நம்ம விட்டுட்டோம். அதில் நம்ம நெட்டு போட்டு டைட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.